வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம தல அஜித் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள விடாமுயற்சி திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம அஜித் அவர்களுடைய ஒய்ஃபான த்ரிஷா அவர்களை கடத்திடுறாங்க. அதை நம்ம அஜித் அவர்கள் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. அப்புறம் ஏன் கடத்தினாங்க அப்படிங்கிறதுமே கடைசியில் ரிவீல் பண்ணுறாங்க. இந்த திரைப்படத்தில் நிறைய நெகட்டிவ்ஸ் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பாசிட்டிவ்ஸை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னா, இந்த திரைப்படத்தினுடைய மேக்கிங் தான். நம்ம ரொம்ப நாளாகவே ஆசைப்பட்டுட்டு இருக்கோம், தமிழ் சினிமாவில் ஹாலிவுட் லெவலுக்கு ஒரு படம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப பெரிய செலவு பண்ணி எடுத்த மாதிரிலாம் தெரியல. அந்த ஃபாரின் லொக்கேஷனில் ஃபாரின் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிமுங்கிறத மேக் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறப்போ கொஞ்சம் ஹாலிவுட் லெவலுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பாசிட்டிவ் என்னன்னா, படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் இன்ட்ரோல் பிளாக் ட்விஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு டென்ஷன் பில்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு டென்ஷன் பில்ட் பண்ணாங்க. லேக் இருந்துச்சு, கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கவும் செஞ்சுது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கண்ணுக்கு தெரியாத மாதிரியும் அழகான ஒரு டென்ஷன் பில்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃபாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மூணாவது பாசிட்டிவ் என்னன்னா, கேரக்டர் டிசைனிங் நான் சொல்லுவேன். கேரக்டர் டிசைனிங் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் நம்ம அஜித் அவர்கள், நம்ம த்ரிஷா அவர்கள், அர்ஜுன் அவர்கள், அப்புறம் நம்ம ரெஜினா அவர்கள், அதுக்கப்புறமா நம்ம ஆரவ், மொத்தமாகவே ஒரு 5 கேரக்டர் தான். அதுக்கு மேலே கேரக்டர் இந்த திரைப்படத்தில் இல்லை, வேற யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. மற்ற கேரக்டர்ஸ்க்கெல்லாம் வெறும் நேம் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்பப்போ தான் அவங்களுடைய முகத்தையே காட்டுறாங்களே தவிர சுற்றி முற்றி பார்த்துக்கும் போது இந்த 5 கேரக்டரை சுற்றி தான் இந்த படமே போகுது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த 5 கேரக்டருமே நல்லாவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த 5 கேரக்டர்ஸ்க்குமே இருந்துச்சு. ஆனால் எல்லாரை விட அதிகமாக நம்ம அஜித் அவர்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஒரு குட்டியான பாசிட்டிவ் என்னன்னா, இந்த திரைப்படத்துடைய கதை அப்படின்னு நான் சொல்லுவேன். கதை வந்துட்டு எப்படி எடுத்திருக்காங்கன்னா, இது ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்திருந்தா சூப்பராக ஓடி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு வேதாளம் மாதிரி இருந்திருக்கும். இந்த கதை வந்து அப்படி தான் இருக்குது. அதை வந்துட்டு ஒரு 5 பாட்டு 4 ஃபைட் இதெல்லாம் போட்டு ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் எல்லாம் வச்சு படமாக எடுத்திருந்தாங்கன்னா வேதாளம் மாதிரியான ஒரு திரைப்படமாக வந்திருக்கும். வேதாளமே ஃபாரின்ல எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்திருக்கும். பட் அந்த மாதிரி இவங்க ட்ரை பண்ணல. இவங்க கதையை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 10 நிமிஷத்தில் தான் ரிவீலே பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம அஜித் அவர்கள் எப்படி தேடி போகிறாரு நம்ம த்ரிஷாவை அப்படிங்கிறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போகிறதுனால இந்த படத்தில் கதையை வந்துட்டு பாசிட்டிவாக சொல்ல முடியல. பட் கதை நல்ல கதை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஃபைனலாக ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, நம்ம அனிருத் அவர்களுடைய பீஜம். அனிருத் அவர்கள்கிட்ட இருந்து நான் இன்னுமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த ஒரே ஒரு அந்த பத்தி கிச்சு அப்படிங்கிற சாங் சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ சவாடிக்கா சாங் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தனியாக அப்படிங்கிற சாங்குமே அந்த சுச்சுவேஷன் கரெக்டாக பொருந்திருந்துச்சு. பட் பீஜம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத உண்மை. அண்ட் ஆல்சோ இந்த திரைப்படத்துக்கு பீஜம் போடுற மாதிரி ஒரு இடமே கிடையாது. நம்ம அஜித் அவர்கள் வந்துட்டு சும்மா நடந்து வராரு, ஒரு மாஸ் எலவேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனே பெருசாக அந்த திரைப்படத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும். கிளைமேக்ஸ் அந்த ஃபைட் சீனில் அந்த பத்தி கிச்சு சாங் வந்துருச்சு. அதை தாண்டி வேற நடுவில் வேற எங்கேயுமே அந்த எலவேஷன் பண்ணுற மாதிரியான சீனே கிடையாது. அதனால பிஜிஎம் போடுறதுக்கு வழி இல்லாமல் இருந்திருக்காரு நம்ம அனிருத் அவர்கள். பட் இருந்தாலும் அவருடைய ஒர்க்கை அவர் கரெக்டாக பார்த்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக மொத்தத்தில் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, கேரக்டர் டிசைனிங் நல்லா இருந்துச்சு, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டென்ஷன் பில்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தான் வந்துட்டு ஓரளவுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் நெகட்டிவ்ஸ் ஏகப்பட்டது இருக்கு இந்த திரைப்படத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்னன்னா, படம் வந்துட்டு பயங்கரமான ஸ்லோ. ரொம்ப ரொம்ப பொறுமையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகுது. ஸ்டார்டிங் 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரிஷாக்கும் அஜித் அவர்களுக்கும் எப்படி வந்துட்டு மேரேஜ் ஆகுது, அவங்களுக்குள்ள என்னென்ன நடக்குதுங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுவே வந்துட்டு ஓரளவுக்கு எனக்கு லேக் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருந்துன்னு தான் நான் சொல்லுவேன். என்னடா படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுமேன்னு பார்த்தா எடுத்த உடனே காதல் கதையை ஓட்டிகிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஆல்சோ படம் கதைக்குள்ளே போனக்கப்புறமே கூட பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காகவே வந்துட்டு கொண்டு போகல. அண்ட் படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே லேக் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கதைக்குள்ளே கொஞ்ச நேரத்துக்குள்ளே போனக்கப்புறமே வந்துட்டு லேக் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எதுவுமே இல்லை. ஒய்ஃபை காணோம், இவர் வந்துட்டு தேடி போகிறாரு இப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் படத்தை இழுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு மேட்ரு. இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் படத்தை இழுத்து வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் சூட் ஆகாத மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னா, தலைவலியே வந்துருச்சு. என்ன அப்படின்னா, தமிழே வந்து பார்த்தோன்னா படத்தில் முக்கால்வாசி இல்லை. ஃபுல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா இங்கிலீஷில் பேசிக்கிறாங்க, இல்லைனா அசர்பைசான் அந்த நாட்டு லாங்குவேஜில் பேசிக்கிறாங்களே தவிர தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% தான் இந்த படத்தில் இருந்துச்சு. அசர்பைசான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு 30% இருக்கும். மீதி 30% வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் இருந்துச்சு இந்த திரைப்படத்தில். ஒரு தமிழ் படம் பார்க்குற ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் ரொம்பவுமே தவிர்த்திருக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தமிழே வரல படத்தில். அந்த அளவுக்கு வந்துட்டு அசர்பைசான் லாங்குவேஜில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியா கொண்டு போகணும். போலீஸ் கிட்ட பேசுகிறாங்க, ஓகே. அங்கே வந்துட்டு அந்த நாட்டு லாங்குவேஜ் தான் பேசி ஆகணும், அப்போ தான் லாஜிக் இருக்கும். பட் அந்த சீனையை அவ்வளோ தூரம் இழுக்கணும், அரை மணி நேரத்துக்கு மேலே இழுத்து வச்சுருக்காங்க. அதை வந்துட்டு ஃபேமிலியாலலாம் சுத்தமாக பார்க்க முடியாது. இங்கிலீஷில் பேசினாவே பார்க்க முடியாது. இதில் அந்த லாங்குவேஜ், அந்த நாட்டு லாங்குவேஜ் வேறு பேசிகிட்டு இருக்காங்க.
சுத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதில் சூட் ஆகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா நான் ரொம்ப எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா, நம்ம அர்ஜுன் அவர்களுக்கும் நம்ம அஜித் அவர்களுக்கும் ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ஸோ ஃப்ளாஷ்பேக் இருக்கிறதுனால தான் வந்துட்டு இப்போ அப்போ நடந்த சில விஷயங்களுக்கு பழிவாங்கிறதுக்காக வருவாங்க போல அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த மாதிரி அவங்க பண்ணல. ஒரு டிஃப்ரெண்ட்டான வேற ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பண்ணுறாங்க, எதுக்காக கடத்துனாங்க அப்படிங்கிற விஷயமே ரிவீல் பண்ணாமல் கடைசி 10 நிமிஷம் வரைக்கும் படத்தை கொண்டு போயிருக்காங்க. அது வந்துட்டு எனக்கு சுத்தமாகவே வந்துட்டு நாக்கு தள்ளிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னதான்டா நடக்குதுங்க, எதுக்கு தான்டா வந்துட்டு தேடிட்டே போயிட்டே இருக்காரு நம்ம அஜித், என்னதான் வந்துட்டு கடைசியில் சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி படம் கடைசி 10 நிமிஷம் வரைக்கும் எனக்கு அப்படியே தான் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு படத்துடைய கதையவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே காட்டியிருக்கலாம், அது நல்லா இருந்திருக்கும். படத்தினுடைய கதையில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வந்தால் பரவாயில்ல, ஆனால் படத்தினுடைய ட்விஸ்ட்டே வந்துட்டு கடைசி 10 நிமிஷம் கதை தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ கடைசி 10 நிமிஷத்து வரைக்கும் படத்தில் கதையே இல்லை அப்படிங்கிறத உண்மை. ஸோ ஆக மொத்தத்தில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாங்குவேஜ் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறையா ஃபாரின் லாங்குவேஜ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படம் வந்துட்டு டெத் ஸ்லோ, ரொம்ப பொறுமையாக போகும். பொறுமையாக உட்காந்து பார்க்குறவங்க மட்டும்தான் இந்த படத்தையே பார்க்க முடியும். கடைசியில் தான் அந்த பத்திக்கிச்சு சாங் வரும்போது தான் கொஞ்சம் விறுவிறுப்பாகுமே தவிர அது வரைக்கும் டெத் ஸ்லோவாக தான் போகும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நமக்கு நல்லாவே போர் அடிக்கும், தூக்கம் வரும், அதுக்கப்புறம் லேக் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். நிறைய விஷயங்களை தாண்டி அதுக்கப்புறமா கடைசி 10 நிமிஷத்தில் ரிவீல் ஆகிறதுனால ஸோ கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகி போகிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபைனலாக என்ன தான் ப்ரோ சொல்ல வர, படம் ஒர்த்தா இல்லையா, பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ என்ன தான் இந்த திரைப்படத்தில் ஹாலிவுட் லெவல் மேக்கிங் இருந்தாலும், அந்த கேரக்டர் டிசைனிங்லாம் நல்லா இருந்தாலும், ஸ்டோரி ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தோணினாலுமே ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு பயங்கரமான லேக் தான். ஸ்டோரியே இல்லாமல் ஒரு முக்கால்வாசி படம் ஓடிட்டு இருக்கோம், அதை நம்ம உட்காந்து பார்க்க வேண்டிய நிலைமையில தான் நம்ம இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறதுனாலயே வந்துட்டு ஸோ இந்த திரைப்படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு நல்ல படம்னு கூட சொல்லிட முடியாது. ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த கமர்ஷியல் படங்கள்லாம் வேண்டாம் ப்ரோ, இந்த பாட்டு ஃபைட் இதெல்லாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு ஒரு அழகான டென்ஷன் பில்ட் ஆகிற மாதிரியான ஒரு படம் வேணும், அப்படி ஒரு படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்துக்கு நீங்கள் போகலாம். பட் அந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்துட்டு கம்மியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே கதையை இதே மாதிரியான விஷுவல்ஸோட கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் வேல்யூ மட்டும் அதிகமாக வச்சு எடுத்திருந்தாங்கன்னா நல்லா வந்திருக்க வேண்டிய படம். ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். சரி, ஓகே நண்பர்களே, ஸோ இந்த ஒரு திரைப்படத்திற்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்ன அப்படின்னா 6.6 அவுட் ஆஃப் 10. ஸோ நீங்கள் இந்த விடாமுயற்சி திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.